ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சன்னா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சன்னா மட்டும் ஊற வச்சுருங்க. ஹோல் நைட் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு இது கூட தண்ணி சேர்த்து, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் முங்குற வரைக்கும் சேர்த்துட்டா போதும். உப்புமே பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து உப்பு ரொம்ப கரிச்சிட போகுது. ஏன்னா நம்ம இந்த தண்ணியை தான் ஆட் பண்ண போகிறோன்றதுனால வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டுட்ட பிறகு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வானல் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு காரம் ஏறும். அரைச்ச பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும். சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம். அதனால நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கியிருந்தேன். அடுத்தது வந்து இன்னொரு தக்காளியும் அரைக்கணும். அது கூட என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கழுவணும்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தக்காளி வந்து 3, வெங்காயம் 4னா தக்காளி 3 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட பூண்டு, இஞ்சி வச்சு அரைச்சி அதையும் எடுத்துக்கிட்டேன் தனியாக. எடுத்துக்கிட்டு வெங்காயம் வதங்கணும். நான் ஸ்லோவாக வச்சுட்டு தான் இது செஞ்சேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக வதங்குது. இப்போ நான் ஹையில் வச்சுக்கிட்டேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி பியூரியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி அலசி விட்டு அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சன்னா வேக வச்சதில் தண்ணி இருக்குது. ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிட போகுது. நம்மளுக்கு வந்து குருமா கன்சிஸ்டன்சி தான் வேணும். அதனால் லைட்டாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு எடுத்துக்கிட்டேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச சன்னாவையும் தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையலாம் ஆட் பண்ணிடாதீங்க. பார்த்திங்களா, இப்போ வந்து நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் வேக வச்ச சன்னாவை எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சோண்டு கையில் மசிச்சு வச்சுக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் ஹை ஃப்ளேமை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொதிக்க அது வற்றிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வரணும். இன்னும் கொஞ்சம் நான் அடுப்பில் விட்டுடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம். பார்த்திங்களா, எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இறக்குற டைமில் நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் வெறும் சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். காரம் இருந்தாலும் சரி, தக்காளியில் புளிப்பு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிடும் இந்த சர்க்கரை. பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் விட்டுறாதீங்க. போட்டு ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் சுற்றி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க.
இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அமர்த்தி விட்டாலே போதும், நல்லா புஸ்ஸுன்னு வரும் சப்பாத்தி. பார்த்திங்களா, இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமே நல்லா செவர விட்டு எடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது சன்னா. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு. பாய்.